வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏப்ரல் 11 கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு, ஸ்கீம்ஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு என்ன அப்படி முக்கியமான நாள் அப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக எக்ஸாம் ரிலேட்டடாக பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு விஷயம், குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் விட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணிவிடுங்க, எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான ரோல் பண்ணும். அதுவும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது. ஓகேங்களா? இதனால கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல் எல்லா எக்ஸாமுக்குமே, எஸ்எஸ்சிக்கு, ஆர்ஆர்பிக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு, எல்லாத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய ரோல் பண்ணுது. ஒவ்வொரு மார்க்கோட வேல்யூ கரண்ட் அஃபேர்ஸும் முடிவு பண்ணுது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட். ஓகேங்களா? தேங்க்யூ. அட் த சேம் டைம் நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி ஏப்ரல் 11 பார்க்க போகிறோம். அவங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு தமிழ்நாடு நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. டிவியில், பொது நிகழ்ச்சிகளில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. இவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் ரைட்டர். ஓகேங்களா? இவர் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருக்கு என்ன அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா, லிட்ரரி அவார்டு. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜில் யார் அந்த மொழியில் புலமை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த பெரிய அவார்டு கொண்டு கொடுப்பாங்க. பத்மபூஷன், பத்மஸ்ரீ அவார்டு, ஜனன்பித் அவார்டு மாதிரி. அதில் பாரதிய பாஷா அவார்டு அப்படிங்கிறது ஒரு லிட்ரரிக்கு கொடுக்குற அவார்டு. இந்த அவார்டு யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, மாலன் வாங்கியிருக்கிறாரு, வைரமுத்து வாங்கியிருக்கிறாரு. ஃபேமஸான பேருங்க. ஓகேங்களா? இவர் இப்போ ராமகிருஷ்ணன் வாங்கியிருக்காரு. எஸ் ராமகிருஷ்ணன் இவர் பேர். நீங்கள் டிவிலலாம் கூட பார்த்துருப்பீங்க, பட்டிமன்றத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த அவார்டு எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1975 கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பாரதிய பாஷா பரிஷத் அவார்டு எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, லிட்ரரி ஆர்கனைசேஷன். இது ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் மூலியமா தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒரு லிட்ரரி ஆர்கனைசேஷன். எதுக்காக அப்படின்னா, இந்தியன் லாங்குவேஜ்ல யாரெல்லாம் புலமை பெற்று ரைட்டரா இருக்காங்க, புக்ஸ்லாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான். ஓகேங்களா? இதுக்கு 1 லட்ச ரூபா கேஷ் ப்ரைஸும் உண்டு. அந்த இது எப்போ 1975 ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொமோட்டிங் இந்தியன் லாங்குவேஜஸ், ஹானர் இந்தியன் ரைட்டர்ஸ், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர் த்ரூ த இயர் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜ். அவ்வளோதான். இதுக்காக தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. பாரதிய பாஷா அவார்டு. பாரதிய பரிஷத், பாஷா பரிஷத்துங்கிற ஆர்கனைசேஷன் கீழமா. இது கவர்மெண்ட் கொடுக்கல, ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்குது 1975. ஓகேங்களா? இது ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது வரைக்கும் யார் அந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னா, இவர் எஸ் ராமகிருஷ்ணனோட இன்னொன்று ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இவர் சஞ்சாரம்ங்கிற ஒரு புக்கை எழுதி அந்த புக்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருக்காரு. கொஸ்டின்ஸ்ல வரலாம், எஸ் ராமகிருஷ்ணன் எந்த புக்கை எழுதி சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினாரு அப்படின்ட்டு. சஞ்சாரம் அந்த புக்கு பேரு. 2018 வாங்கியிருக்கிறாரு. அதே வருஷத்துல மாலன்கிறவரு இந்த பாரதிய பரிஷத், பாஷா பரிஷத் அவார்டை வாங்கியிருக்கிறாரு. 2009 வைரமுத்து, 2013 அசோக் மித்ரா இந்த அவார்டை வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழ் ட்ரைபல் மியூசியம் அண்ட் ரிசர்ச் சென்டர் எங்க ஓபன் பண்ணியிருக்காங்கன்னா, நீல்கிரிஸ்ல. அது முன்னாடியே ஓபன் பண்ணியாச்சு. ஸோ அதை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களை எல்லாரும் நேரில் சந்திக்கிற ஒரு ஸ்கீம் மூலியமா நீல்கிரிஸ்க்கு ஒரு 2 நாள் பயணமா கோயம்புத்தூருக்கும் நீலகிரிக்கு மாவட்டத்துக்கும் போயிருக்கிறாரு. அப்போ இந்த ட்ரைபல் மியூசியத்துக்கு மேம்படுத்தணும். அங்க டவுன்ல என்னென்ன, ஊட்டியில மியூசியம், அதாவது ஒரு காரை பார்க் பண்ற பிரச்சனை அங்க நிறைய இருக்கும். சி மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, சீவேஜ் மேனேஜ்மெண்ட், அது ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அதெல்லாம் போக்கும் வகையில, செட்டில்மெண்ட் பிரச்சனை போக்கும் வகையில ஒரு 6 பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்காக விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுல ஒண்ணு இல்ல அடிக்கல் நாட்டுறது என்ன அப்படின்னா, ஊட்டியில எது அந்த மெடிக்கல் காலேஜ் ஒன்று அடிக்கல் நாட்டியிருக்காங்க. தமிழ்நாடு மூலயமா சிஎம் ஸ்டாலின் இனாகிரேட் நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பியூட்டி என்னன்னா, கார்பன் டை ஆக்சைடே இல்லாத ஒரு டவுன் எது அப்படின்னா ஊட்டி. ஓகேங்களா? நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கார்பன் டை ஆக்சைடு எமிஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. அதுலும் இதோட சிறப்பு. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் ஒன்று பார்த்துருவோம். நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த போட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன அப்படின்னா, இந்த லாக்டேட்டிங் மதர் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது தாய், ஐஎம்ஆர்னு சொல்லுவாங்க, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, மதர் மார்டாலிட்டி ரேட், மேட்டர்னிட்டி மார்டாலிட்டி ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய பிரதேசத்துல சிஎம் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வெப் போர்ட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஆன்மோல். ஓகேங்களா? இந்த ஆன்மோலுக்கு இந்த 2.0 அந்த இதுக்கு வெப் போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, அதை யார் இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ். இவர் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் போபால்ல இந்த விஷயத்த எப்போ இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏப்ரல் 5 வாக்குல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன, இந்த அன்மோல் ஆப்போட மெயின் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, இது
இந்த ஐஎம்ஆர் எம்எம்ஆர் சொல்லுவாங்களா, மெட்டர்னிட்டி மார்டாலிட்டி, இன்ஃபேக்ட் மார்டாலிட்டி, அவங்களோட ஹெல்த் டேட்டாவை ட்ராக் பண்றது, அவங்களுக்கு உடனடி தீர்வு காண்றது, மெடிசின்ஸ் தர்றது, அவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள பாதிப்பெல்லாம் இருக்கோ அதை உடனடி தீர்வு காண்றது தான். இது வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங் பெனிஃபிஷரி ஆஃப் ரீப்ரொடக்டிவ் லைஃப் சைக்கிள். திஸ் ஆப் இஸ் ஐடென்டிஃபைட் ட்ராக் பிரெக்னன்ட் உமனு, நியூ பார்ன் சில்ட்ரனு, அப்புறம் தேர் ஃபேமிலிஸ், இதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி அவங்களுக்கு தேவையான நல உதவிகளை செய்யறதுக்கு தான் இந்த ஆப்பு. அதுக்கப்புறம் என்ஷோரிங் டைம்லி டெலிவரி ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், கரெக்டான நேரத்துக்கு அந்த குழந்தை பெற்ற அம்மாவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்போட மெயின் விஷயம். அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு ஹெல்த் சர்வீஸு இன்க்ளூடிங் கேர் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமனு, போஸ்ட் பார்ட்டம் கேரு, இம்யூனைசேஷன் ஆஃப் சில்ட்ரனு, இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டிங் ஃபேமிலி பிளானிங், குடும்ப கட்டுப்பாடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் யாரெல்லாம் ஒரு 2 குழந்தைக்கு மேலே, ஏன்னா நமக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது, பாப்புலேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துலையும் வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணுறத ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. திஸ் ஆப் ஹெல்ப்ஸ் டு அந்த அவேர்னஸும் கொடுத்து ஃபேமிலி பிளானிங்கோட இம்பார்ட்டன்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபேமிலி பிளானிங் பக்காவாக பண்ணிடுவாங்க, நார்த் சைட்லாம் இன்னும் 6 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க 10 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு தான். அப்புறம் மேனேஜிங் ஹெல்த் டேட்டா, இது எல்லாத்தையுமே இந்த மேனேஜ் பண்ணுறது தான் இந்த ஆன்மோல் ஆப் போர்ட்டலோட முக்கியத்துவம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அவார்டு பார்த்துருவோம். இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? அவார்டு ஆள் பார்த்தா எப்படி இருக்காரு? சால்ட் அண்ட் பெப்பரோட ரொம்ப ஸ்டைலாக இருக்காரு இல்லைங்களா. இவர் யாருன்னா, சினர்ஜிங்கிற ஒரு மேரிடைம் கம்பெனி இருக்கு எங்க மும்பையில். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி. அதில் இவருக்கு என்னன்னா, இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஒரு நேஷ்னல் மாரிடைம் டேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தோம். அதில் இவருக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இவர் பேர் என்ன அப்படின்னா உன்னி, கேப்டன் ராஜேஷ் உன்னி. அவர் பேர் கேப்டன் ராஜேஷ் உன்னி. இந்த குரூப் ஆஃப் கம்பெனியில் உள்ள இந்த சேர்மனுக்கு இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த கடல்சார் அந்த தேசிய கடல்சார் இதுலேயே மிக உயரிய அவார்டான இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நேஷனல் மாரிடைம் வருணா அவார்டு. இந்த அவார்டை இவருக்கு யாருக்கு, ராஜேஷ் உன்னி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவர் என்னன்னா, சினர்ஜி மெரைன் குரூப் பிரைவேட் லிமிட்டோட சேர்மன் தான் இவர். ஓகேங்களா. இவருக்கு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பார்த்துருவோம். ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து. இப்போ நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை பஞ்சாயத்து இருக்கு? 2.5 லட்சம் பஞ்சாயத்துக்கு மேலே இருக்கு. இவங்களோட மொத்தத்தோட பஞ்சாயத்து இண்டெக்ஸ் எப்படி எல்லாம் ரோல் பண்ணியிருக்காங்க, சாலை வசதியை மேம்பட்டிருக்காங்களா, ஊரக வளர்ச்சியை மேம்பட்டிருக்காங்களா, ரூரலில் எந்த அளவுக்குலாம் மேம்பட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, டோட்டலாக வந்து பெர்ஃபார்மில், அச்சீவரில், ரன்னரில் யார் வந்திருக்காங்க அப்படின்னா, குஜராத் மாவட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இண்டெக்ஸ் சொல்லுது. என்னென்னு பார்த்துருவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா நம்ம மெயின்ஸ் எக்ஸாம்ல எழுத போகிறோம். அதுக்கு தான் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இந்த விஷயத்த லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோட இது என்ன அப்படின்னா, லோக்கல் செல்ஃப் டெவலப்மெண்ட், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். நம்ம யூஎன் வெளியிட்ட அந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவோம். அதாவது என்ன வளர்ச்சினா, நிலைத்த வளர்ச்சி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னா நிலைத்த வளர்ச்சி. அந்த இதுல என்னது, பாவர்ட்டியை ஒழிக்கணும்னு வரும். அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷனை குறைக்கணும், எல்லாருக்கும் வந்து டெவலப்மெண்ட் வேணும், குரோத் வேணும். அதுக்கப்புறம் வந்து சுத்தமான நீர் கிடைக்கணும், சுத்தமான காற்று கிடைக்கணும், நல்ல ஒரு இடம் கிடைக்கணும், அப்புறம் மரியாதை கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு 17 விஷயமான இருக்கு. அந்த மாதிரி இதுல இவங்களா லோக்கல் செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லிட்டு ஒன்று பஞ்சாயத்துக்காக கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். 9 இருக்கு. பாவர்ட்டி ஃப்ரீ. பாவர்ட்டி ஃப்ரீனா என்ன? பாவர்ட்டினா வறுமை இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கணும் பஞ்சாயத்து லெவல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கிராமங்கள்ல நிறைய பேர் வேலை இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா, அதுதான். அதுக்கப்புறம் ஹெல்த் பஞ்சாயத்து, சில்ட்ரனுக்கும் அதாவது குழந்தைகளுக்கும் ஃப்ரெண்ட்லி சம்பந்தம், அதாவது ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு, சத்தான உணவை கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் சஃபிஷியன்ட், எல்லாருக்குமே நீர் கிடைக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கிளீன் அண்ட் கிரீன், குப்பையெல்லாம் இல்லாம, சுத்தபத்தமா இல்லாம, ரோட்டு ஓரங்கள்ல அசிங்கம்லாம் இல்லாம, இந்த ஸ்வச் பாரத்னு கொண்டு வந்ததுக்கு ஐடியாவே தான். அந்த மாதிரி இல்லாம கிளீன் அண்ட் கிரீனா இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் செல்ஃப் சஃபிஷியன்ட், எதா இருந்தாலும் கிராமங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்களே பூர்த்தி செய்யணும். ஓகேங்களா. அந்த மாதிரி விஷயத்துல செல்ஃப் சஃபிஷியன்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்சாயத்து வந்து குட் கவர்னன்ஸ், நல்ல கவர்னன்ஸ் அமையணும், உமன் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். இதுதான் வந்து இந்த 9 லோக்கல் செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல். இதெல்லாம் எது அட்டைன் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் அட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா, குஜராத் தான் ஃபர்ஸ்ட் அட்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னா, மொத்தமா ஹோலிஸ்டிக்கா ஃபர்ஸ்ட் குஜராத் இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் இடம் பெற்றிருக்கு.
பவர் ரன்னர்ல குஜராத் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தெலுங்கானா, பெர்ஃபார்மர்ல குஜராத் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆஸ்பிரண்ட்ல பீகார் தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டோட்டல் அச்சீவர்ல குஜராத் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. ஓகேங்களா, இந்த இண்டெக்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டேஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்துடும். ஏப்ரல் 11 இன்னைக்கு என்னன்னா மதர்ஹுட் டே. இது என்னன்னா காந்தியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, கஸ்தூரிபாய் காந்தி, அவங்களோட பிறந்த தினத்தை தான் நேஷனல் மதர்ஹுட் டேவா நம்ம கொண்டாடுறோம். அதுதான் இன்னைக்கு. இதுக்கு என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி பிகினிங் ஹெல்ப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். இதுதான் இன்னைக்கு உண்டான தீம். ஓகேங்களா, நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. அதுக்கப்புறம் வேர்ல்டு பார்க்கின்சன் டே. இன்னைக்கு பார்க்கின்சன் டேனா என்னன்னா, இது ஒரு மூளை சம்பந்தமான நரம்பு பிரச்சனை. இது வயதானவர்களுக்கு இந்த பார்க்கின்சன் பிரச்சனை வரும். வந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, மயக்கடிச்சு விழுந்துருவாங்க, படபடப்பா இருப்பாங்க, எப்ப கீழே விழுவாங்கன்னு தெரியாது. அந்த நரம்பியல் பிரச்சனை இது மூளையில நடக்கும். இந்த பார்க்கின்சன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணுங்கிறத அந்த டே தான் இன்னைக்கு ஏப்ரல் 11. ஓகேங்களா, இதுதான் இந்த பார்க்கின்சன் டே. அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கீம் வந்துருவோம். இந்த ஸ்கீம் என்ன அப்படின்னா பல்னா ஸ்கீம். பல்னா ஸ்கீம்னா க்ரீச்சர்னு சொல்லுவோம். க்ரீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னன்னா, இந்த சிட்டிலலாம் பார்த்துருப்போம். இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பால் கொடுக்குற பெண்கள், அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற பெண்கள் 6 வயசு வரைக்கும் தன்னை பார்த்துக்க முடியாத குழந்தைங்க எத்தனை வயசு வரைக்கும், ஒரு 7 வயசு வரைக்கும், 6 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகள் தன்னை பார்த்துக்க முடியாது. ஸோ அவங்க வேலைக்கும் போகணும், இந்த குழந்தையும் பார்த்துக்கணுங்கிறப்போ க்ரீச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பாதுகாக்கும் இடம், குழந்தைகளை பாதுகாக்கிற இடம். அது கவர்மெண்ட்டே என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா, பல்னாங்கிற ஒரு பேர்ல ஆரம்பிச்சிருக்கு. இது பிரைவேட்டா நிறைய சிட்டிலலாம் இருக்கு. குழந்தைய விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க காலையில 10 மணி டு ஈவினிங் 3 மணி வரைக்கும் பார்த்துப்பாங்க. அதுக்கு ஒரு ஃபீஸும் வாங்கிப்பாங்க. பிரைவேட்டா இருக்கு நிறைய இதுல. அந்த மாதிரி விஷயத்தை தான் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கு. அதான் இந்த ஸ்கீமு. இந்த பல்னா ஸ்கீம் வந்து என்னன்னா, சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா, குவாலிட்டி க்ரீச் சர்வீஸ் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் 6 months to 6 years, ஒர்க்கிங் மதர்ஸ் அண்ட் அர்பன் அண்ட் ரூரல் இந்தியாவில் ரெண்டுத்திலுமே ஆரம்பிச்சிருக்காங்க. இது கவர்மெண்டால், சென்ட்ரல் கவர்மெண்டால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு கீழே வருதுன்னா, மிஷன் சக்தி கீழே வருது. ஓகேங்களா, பல்னா ஸ்கீம் இதுதான். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜ் சர்வீஸ் என்னன்னா, மிஷன் சக்தி ஸ்கீம் கீழே வருது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இந்த மிஷன் போஷான் 2.1 சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, சைல்டுஹுட் கேரு, அவங்களோட டெவலப்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன் கவரேஜ். அவங்களுக்கு தங்கறதுக்கு மட்டும் இல்லாம சாப்பாடும் கொடுப்பாங்க, நியூட்ரிஷன் சத்தான கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க வயசுலயே வந்து நல்ல சத்தான உணவு கொடுத்தா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க இல்லைங்களா. ஏன்னா ஹெல்த் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஹெல்த் நல்லா இருந்தால் தான் ஹாப்பி இருக்கும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும், உழைச்சாதான் பணம் வரும், பணம் இருந்தால் தான் ஹாப்பி வரும். அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் தான். அதனால தான் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சுவர் இருந்தாலும் தான் சித்திரை வர முடியுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கு மெயின் தான் இது. அதுக்கப்புறம் இதோட கீ சர்வீஸ் என்ன, பால்னாவோட கீ சர்வீஸ் என்ன, என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா, இயர்லி ஸ்டிமுலேஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ஃபார் சில்ட்ரன் பிலோ 3 years. 3 yearsக்கு முன்னாடியே அங்கே கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்றது, மூளையை ஸ்டிமுலேட் பண்ணி அவங்கள ஒரு ப்ரொடெக்டிவ் சில்ட்ரனா மாத்துறது. அதுக்கப்புறம் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஏஜ் 3 to 6 yearsக்கு ப்ரீ ஸ்கூல், ப்ரீ கேஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன் கொடுப்பாங்க, சோர்ஸ் லோக்கலி. நம்மளாம் இந்த இதுல பால்வாடியில போய் பார்த்துருப்போம், அந்த சத்து மாவுலாம் உருண்டி கொடுப்பாங்க தெரியுங்களா. அந்த ஒரு உருண்டை 2 உருண்டை, அது எல்லா அனைத்து சத்தான உணவு சேர்ந்து உருண்டை பிடிச்சி கொடுப்பாங்க இல்லைங்களா. அதே மாரி விஷயம் இந்த நியூட்ரிஷன் இதுலயும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் growth மானிட்டரிங், ஹெல்த் செக்அப் அண்டு இம்யூனைசேஷன் சப்போர்ட். அப்பப்போ போட வேண்டிய நேரத்தில் இம்யூனைசேஷனா என்ன, ஊசி போடுறது தான். ஓகேங்களா, இது எல்லாம் செக் பண்ணுறதா இந்த பால்னா ஸ்கீம்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். விச் கண்ட்ரி குட்ஸ் டிட் டொனால்ட் ட்ரம்ப் ரீசென்ட்லி இம்போஸ் 104 டேரிஃப். எந்த கண்ட்ரிக்குன்னா டேரிஃப் விதிச்சிருக்காங்க, வரி வச்சிருக்காங்கன்னா சைனாவுக்கு. அதுக்கப்புறம் ஹவு மச் ஒர்த் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் ஸ்கீம் ஹேஸ் சென்ட்ரலி நோட்டிஃபைடு பூஸ்ட் ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்னா 22,920 கோடி ரூபாய் ஆத்ம நிர்பார் பாரத்துக்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியா ரீசென்ட்லி சைன்டு அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன் வித் விச் கண்ட்ரி. அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் கோஆபரேஷன் எதுக்குன்னா இஸ்ரேலோட. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒன் ஸ்டேட் ஒன் ஆர்ஆர்பி இனிஷியேட்டிவ் ஹவு மெனி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26 ரீஜனல் பேங்க்ஸை மெர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் ரீசென்ட்லி சைன்டு த ஆர்டமிஸ் அக்ரிமெண்ட் இன் விச் ஆர்கனைசேஷன்னா நாசாவோட அந்த ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏஐ இல்ல ஸ்பேஸுக்காக அந்த கோஆபரேஷனுக்காக உள்ளது. நேற்று கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். அப்புறம் சிஆர்பி ஆஃப் சௌரியா திவாஸ் ரீசென்ட்லி செலிப்ரேட்டட் இன் எந்த டேல அப்படின்னா 9 ஏப்ரல். இது சிஆர்பிஎஃப்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்.
அப்புறம் இன் விச் இயர் போஷான் அபியான் லான்ச் பை பிஎம் நரேந்திர மோடி. போஷான் அபியான்ங்கிறது எந்த இடத்துல இது பண்ணாங்கன்னா எந்த இயர்னா 2018. ஓகேங்களா. அதுக்கப்புறம் when did the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி ஹோல்டு 3-day மீட்டிங், எங்க மீட்டிங் நடந்திருக்கு அப்படின்னா மும்பைல. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இந்தியா விச் கண்ட்ரி சைன்டு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் ஜுடிஷியல் ஆப்ரேஷன்னா நேபாளோட சுப்ரீம் கோர்ட் இந்தியா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைன்டு அக்ரிமெண்ட் ஃபார் மாடர்னைசேஷன் MI-7547 ஹெலிகாப்டர்ஸ் எங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஹெவி லிமிடெட் BELன்னு சொல்லுவாங்க, இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன் விச் டேட் வேர்ல்டு ஹோமியோபதி டே செலிப்ரேட் ஆனுவலி அப்படின்னா ஏப்ரல் 10. அதுக்கப்புறம் ஹூ வாஸ் த ரீசன்ட்லி ஹானர்டு கீ ஆஃப் ஹானர் இன் லிஸ்பன். இந்த இதில் யார் வந்திருக்காங்கன்னா பிரசிடென்ட் திரௌபதி முர்முக்கு அந்த ஊர் மேயரு போர்ச்சுகல் இருக்காங்க இல்லைங்களா, போர்ச்சுகல்ல தான் இந்த லிஸ்பன் இருக்கு, அவங்க கீ ஆஃப் ஹானருங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேர் வாஸ் த 13th எடிஷன் ஆஃப் இந்தியா யூகே எக்கனாமிக் ஃபினான்ஸ் டயலாக் எங்க நடந்திருக்கு அப்படின்னா லண்டன்ல. அப்புறம் விச் ஸ்டேட் டிசைடட் டு இம்ப்ளிமெண்ட் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா ஃபார் அகாடமிக் செஷன் 2000 ஹரியானா. இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலாவை யார் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காங்கன்னா ஹரியானா. ஓகேங்களா. அப்புறம் விச் எடிஷன் போஷன் பக்காவாடா வாஸ் ரீசென்ட்லி லான்ச் அண்டர் த போஷன் அபியான். எந்த இதுன்னா 7th. ஓகேங்களா. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த இதில் நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.